இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். நம்முடைய சிந்தனைக்கான பகுதி மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 14-15 வசனங்கள். யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அன்பானவர்களே, நம்மளோட இயேசு இருக்கிறாரு. நம்ம அருட்சாதனங்களில் பங்கெடுக்கிறோம், ஜெபமாலை ஜெபிக்கிறோம், நம்முடைய கிறிஸ்தவ கடமைகளை சாதாரணமாக செய்கிறோம், கோவிலுக்கெல்லாம் போகிறோம். ஆகையினால் இயேசு நம்மோடு இருக்கிறாரு. மணமகன் நம்மோடு இருக்கும் காலம் வரை நாம் நோன்பு இருக்க தேவையில்லை. நம்ம அதை அப்படி எடுத்துக்க கூடாது. நாம் சாகும் வரை ஏதாவது ஒரு நிலையில் ஆண்டவர் இயேசுவினுடைய அழைப்பிற்கேற்ப வாழ்வதில் நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம், தவறிக்கொண்டே இருக்கிறோம். நாம் பாவிகள், நாம் அனைவரும் பாவிகள். இயேசு உலகத்திற்கு வந்ததே 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15 பார்க்கிறோம். பாவிகளை மீட்கவே, பாவிகளை மன்னிக்கவே, பாவிகளை பாவிகள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே இயேசு வந்தார். அப்படியானால் நாம் பாவிகள் என்றால் மணமகன் நம்மோடு இருக்கிறார் தான். பல வேளைகளிலே நம்முடைய தவறுகளினால கோபப்படுறோம், சோம்பல்தனத்துக்கு இடம் கொடுக்குறோம், ஜெபிக்கிறதுக்கு சில டைம்ல நம்முடைய ஜெபங்களை ஒத்தி வைக்கிறோம், நம்முடைய கோபதாபங்களுக்கு இடம் கொடுத்து ஆண்டவர் இயேசுவினுடைய விருப்பங்களை நிறைவேற்ற தவறுகிறோம். அந்த வேளைகளில் மணமகன் இல்லாமல் போகிறாரா? அல்லது நம்மோடு இருந்தால் கூட வருத்தமாக இருக்கிறார் இல்லையா? ஆகவே நமக்கு எப்பொழுதும் நோன்பு தேவை. தவக்காலத்தில் மட்டும் இல்லை, மற்ற காலங்களிலும் கூட நாம் நோன்பு இருந்து நம்மை ஒடுக்கி ஆள வேண்டும். ஒருத்தல் முயற்சிகளை நாம் நிறைய செய்ய வேண்டும். நம்மை அடக்கி ஆள வேண்டும். வார்த்தையில அடக்கலாம், நம்முடைய பார்வையில அடக்கலாம், நம்முடைய மனம் அப்படியே அலைபாயறதுல அடக்கலாம், மற்றவர்கள் மீது பொறாமைப்படுவதிலிருந்து அடக்கலாம், ஆணவமாக வாழ்வதிலிருந்து அடக்கலாம். நம்மை அடக்கி ஆள்வதற்கு வழி இல்லையா? இடம் இல்லையா? இவைகள் எல்லாம் ஒரு வகை நோன்பு தான். உண்ணா நோன்பும் முக்கியம்தான். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இயலாமைகள், எங்களுடைய பாவ நிலைகள், எங்களுடைய பலவீனமான இயல்பு, இவைகள் அனைத்தையும் எங்கள் மனதிலே கொண்டு எப்போதும் நாங்கள் பரிகாரம் செய்ய தேவையில் இருக்கிறோம். எல்லா வேளைகளிலும் எங்களை அடக்கி ஆள்வதற்கு தேவையில் இருக்கிறோம். அப்போதைக்கு அப்போது நாங்கள் நோன்பு இருந்து எங்களை ஒடுக்கிக் கொள்ள தேவையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.